ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு நெக்லஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேங்கிளும் இயர்ரிங்கும் எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தேன். அதுக்கு மேட்சிங்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து நெக்லஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த பேர் கியர் ஒயர், பிளாஸ்டிக் பீட்ஸ், சில்க் த்ரெட், சிஸ்ஸர், பீடு கேப்பிங், க்ளூ, இந்த கோல்டு கலர் பீடு பெருசு, கோல்டு கலர் பீடு சின்னது, இந்த மாதிரி செயின், ஒரு ரோப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ நம்ம செய்ய போகிறது சில்க் த்ரெட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேடு இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் உள்ளதை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து நூல் அப்படி சுற்றிக்கணும். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் திக்காக நான் வந்து ஒரு 16-17 டைம்ஸ் சுற்றிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு இது கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்காக எடுத்துட்டு பீடில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடணும் உள்பக்கமாக. பீடில் கொஞ்சம் உள்பக்கமாக க்ளூ அப்படி அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் க்ளூவை வந்து நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து இதில் வச்சு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். க்ளூவில் வச்சு நல்லா இதை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் விட்டோம்னா இது வந்து செட் ஆகிடும் இதில். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சுற்றணும். இப்போ உள்ளே இதை வந்து ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து இப்படி ஷார்ப்பாக நம்ம வந்து க்ளூவை ஒட்டி இப்படி இந்த மாதிரி ஷார்ப்பாக்கி வச்சுக்கணும். இப்போ இதை வந்து பட்டையாக இதில் வச்சு நம்ம இந்த பீடு தெரியாத அளவுக்கு சில்க் த்ரெட்டால் வந்து இந்த பீடை ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வரணும். பிசுறு இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நெருக்கி நல்லா இழுத்து டைட்டாக சுற்றணும். அப்போ தான் பீடு உள்ளே வந்து ரொம்ப திக்காகிடும். அப்புறம் நமக்கு வந்து ஹோல் தெரியாமல் போயிடும். அதனால் நல்லா இதை வந்து இழுத்து நல்லா இந்த மாதிரி இப்படி வச்சு சுற்றிட்டே வரணும். ஃபுல்லாக சுற்றிட்டோம். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீடை ஃபினிஷ் இப்படி பண்ணிவிட்டு க்ளூ வச்சு ஒட்டிடணும் உள்ள. க்ளூவை வச்சு ஒட்டி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூத்பிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குச்சியை வச்சு நல்லா அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சுனாக்கா உள்ளே அது வந்து செட் ஆகிடும். பிரிஞ்சு வராமல் ஹோலும் நமக்கு வந்து அடைச்சிக்காமல் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நம்ம பீடு கேப்பிங்கை வச்சு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிட்டு பீடு கேப்பிங்கால் கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி க்ளூ கொஞ்சமாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீடு கேப்பிங் எடுத்து இது மேலே வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் காயறதுக்கு. இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் காயிட்டும். இதை தனியாக வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சு நமக்கு எவ்வளோ பீடு வேணும், எத்தனை லென்த்து வேணுமோ நமக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம வந்து பீடை வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 18 வச்சுருக்கேன். நீங்கள் 20 வச்சுக்கலாம், 25 வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வந்து நெக்லஸ் லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கீர் வயரை எடுத்துகிட்டு நமக்கு வந்து லென்த்துக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது 2ஆக வேணாலும் வச்சுக்கலாம், சிங்கிளாக வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி நான் இப்போ 2ஆக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இதை 2ஆக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பீடு கோர்த்துட்டு இதில் வந்து கோல்டன் கலர் பீடு பெருசாக வந்து இடையில நம்ம ஒன்று கோர்த்துக்கணும். அடுத்தது ஒரு சில்க் த்ரெட் பீடு. ஒரு கோல்டன் பீடு, கோல்டு கலர் பீடு பெருசு ஒன்று. அடுத்தது சில்க் த்ரெட் பீடு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கோத்துட்டே இருக்கணும் வரிசைலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கோத்துட்டோம், எல்லாத்தையும் கோத்தாச்சு. இந்த மாதிரி கோத்துட்டு இதில் வந்து இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எட்ஜில் ஒரு பெரிய பீடு ஒன்று போட்டுட்டு பெருசு ஒன்று, மீடியம் சைஸாக இருக்கிறது ஒன்று, அடுத்தது சின்னதாக இருக்கிறது ஒன்று. ஒன்றோ ரெண்டோ நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி வளையம் ஒன்று இதில் போட்டுட்டு இப்போ இதில் நம்ம இதை வளைச்சி இப்படி வச்சுட்டு இந்த இதில் விடணும், சின்ன பீடில். அடுத்தது இந்த பெரிய பீடில்.
இந்த மாதிரி எண்டுக்கு கொண்டு வந்துடணும் நம்ம. இதை வந்து ரிட்டர்னில் விட்டு இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டு நமக்கு இந்த வளையம் மட்டும் இப்படி இருக்கும். ரிட்டர்னில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு நல்லா 2-3 சுற்று சுற்றணும். இதை நல்லா சுற்றி இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம. இந்த மாதிரி டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி நம்ம அந்த சைடும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி தான் நல்லா பார்த்துக்குங்க. இதே மாதிரி அந்த சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த ரோப் எடுத்து இதில் வந்து ஒரு மாட்டுறதுக்கு ஒரு ஊக்கு இருக்கும், அதை எடுத்து இதில் மாட்டி விட்டுணும் நம்ம. இந்த சைடும் அதேமாரி மாட்டிட்டு நமக்கு இப்போ ஒரு அழகான மணி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒரு பேங்கிள், 2 இயர்ரிங், அதுக்கு மேட்சிங்காக இயர்ரிங். இப்போ அதுக்கு மேட்சிங்காக நமக்கு ஒரு பேங்கிள் நெக்லஸ் ஒன்று செஞ்சிட்டோம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எப்படி செய்யறதுன்னு மறக்காமல் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.